புலி பேர சொன்ன அடி நெஞ்சில. ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம யூபி கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது GTA 5 பார்ட் 3. நம்ம புது கார், அதாவது பழைய கார் தான். இதை எடுக்கலாம் போனதுல இந்த சிமியான் ஃபோன் அடிச்சிருக்கான். அவன் வந்து அவனோட ஆஃபீஸ் கூப்பிட்ருக்கான். அதான் நம்ம போன எபிசோட்லேயே பார்த்த மாதிரி டீலர்ஷிப் இன்னொரு இடத்துக்கு போனோமே, அந்த இடத்துக்கு போயிருக்கான். அந்த ட்ராவலிங் சீனெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். அப்புறம் இந்த இடத்துலேருந்து வரும்போது நிறைய அடி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தா அந்த காருக்கு வாயிருந்து அழுதுருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல இவன் வேகமாக போகல. நான் எத்தனைக்கு ஸ்ப்ரிண்ட் அழுத்துறேன். ஏன்னா இந்த மாதிரி GTA 5ல நீங்கள் எதாவது மிஷன் பண்ணும்போது உள்ளே போகிறது போது ஸ்ப்ரிண்ட்டோ இல்லை வேகமாக போகணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது போக முடியாது. இதுதான் இந்த GTA 5ல இருக்க ஒரு கடுப்பு. இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவன் ஏதோ கூப்பிட்றான், ஏன்னா அனௌன்ஸ் பண்ணுறான்னா நம்மளை வந்து எம்ப்ளாய் ஆஃப் த மந்த். ஓ, ஃப்ராங்க்லின் வந்து உடனே நம்ம வந்து எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்தாக மாற்றிருக்கான் இந்த சிமியான் பையன். ஆனால் இது நம்ம ஃப்ராங்க்லினுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனோட லாமர் இது மாதிரி ஏற்கனவே அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். நீ அவனுக்கு தராமல் ஏன் எனக்கு தந்த அந்த மாதிரி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான், புதுசாக சொல்கிறான். ஏன்னா நான் தான், நீ தான் நல்ல வேலை பார்க்குற, அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்ட்ரெஸ்ட்டு, வெஹிக்கிள்ஸு, ஃபுட்டு, இன்றைக்கி நாளைக்கு நம்ம எல்லாமே ஒரே நாள் ஒரே மாதிரி தான் இருப்போம், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதரா அப்படின்றான். இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம லாமரும் வந்துட்டான். லாமர், உனக்கு ஒன்று சொல்லவா அப்படின்ட்டு, நாங்கள் பாரு எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்தா ஃப்ராங்க்லின் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். ஏண்டா இவன்கிட்ட தான் அவன் வந்து சண்டையே போடுறான் ஃப்ராங்க்லின். இவனே கூப்பிட்டு இவன் வந்து சொல்கிறான், பார்த்தீங்களா, டே நீ எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் இல்லை, இவன் தான் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த், நீ எதுக்கு இவ்வளோ நாளாக வேலை பார்த்துருக்க, அந்த மாதிரி தான் இவன் பண்ணது அப்படி இருக்கு. ஆனால் என்னதான் லாமர் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், நீ எப்படி வாங்கலாம், நீ துரோகி, நீ தான் இவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்ப, காசு கொடுத்துருப்ப, அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான் லாமர். நீ நான் அடுத்த மாதம் வாங்கு, இன்னைக்கு அவன் வாங்குறான், ஏன் இன்னைக்கு நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு லாமர் கேட்குறான். டேய், உனக்கு தெரியுமா அங்கே ஒரு பைக்கு காணாமல் போயிடுச்சு, அந்த பைக்கு வந்து நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னா. சரி, எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் நீங்களே போங்க, நம்ம அப்புறம் வந்து பைக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பின்னாடி வரான் லாமர். இப்போ நம்ம ஃப்ராங்க்லினாக போகிறோம். எங்கே அந்த பைக் இருக்கு, அந்த காரோட இந்த கார் நல்லா இருக்குது, அதனால் இந்த கார் எடுக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை மறுபடியும் பார்க்குறேன். உங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறேன். ஓகே, அப்படி என்னதான் அவ்வளோ இவங்க வந்து சண்டை போடுறாங்க, எதுக்கே இப்படி சண்டை போடுறாங்கன்னே தெரில. சரி, நம்ம இருக்கிறதுக்கு நம்ம போய் பைக்கை திருடுவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு கிராஷு, ஐயையோ சில்ற எண்ணிட்டேன், வந்துட்டேன். சரி, இதுதான் அந்த இடமா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாடா பாய் அப்படின்ட்டு லாமரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்ஸு ஸ்பேஸ் டு கிளைம். ஓ, குதிக்கிறதுக்கா? ஏய், ஓகே, நம்ம அப்படியே போவோம், பொறுமையாக போவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிண்ட் அழுத்த வேணாம்னு போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு குடிகாரன்கிட்ட போயிட்டு லாமர் வம்பிழுத்துட்டு வரான். அவனே ஏதோ பாவம். ஐயோ ஐயோ, ஆனால் குடிக்காதீங்க நண்பர்களே, அது ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு நம்பி போயிட்டு இருக்கான் லாமர். எங்க பாருங்க GTA 5ல பூனை. ஓகே, நம்ம இந்த கராஜி கிட்ட வந்துட்டோம். மேபி இங்கே தான் பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினச்சது கரெக்டா? ஆமாம், இந்த மூணுத்துல தான் ஏதோ இங்கே தான் இருக்கான். சரி, நம்ம எல்லோ போய் தரப்போம். நோ பார்க்கிங், பிகாஸ் இங்கே தான் பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, வெறும் சோபாக தான் இருக்குது.
ஏதோ கட்சின் ப்ளே ஆகுது. ஏய் என்னடா இது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு லாமர் கடுப்பாகிறான். அது எனக்கு தெரியாது, நீ ஏன் என்கிட்ட கத்துற அப்படின்ட்டு ஃப்ராங்க்லின் சொல்லும் போதே அங்கேருந்து கேங்கில் இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உன்னை எனக்கு தெரியும், நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே லாமர் சுட்டுட்டான். ஏன்டா கையில் எனக்கு பெரிய கன்று கொடுக்காம நமக்கு எவ்வளோ பெரிய கன்று கொடுத்துட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? என்னத்த சொல்கிறது? நான் தானே இங்கே உன்னோட ப்ரோ பிளேயர், அந்த மாதிரி ஹெட் ஷாட் இல்லாமல் நீ பண்ண அநியாயம். ஏன்னா நான் ஒரு ப்ரோ ஷூட்டர். இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம லாமர் எங்கே பார்த்தீங்களா? லாமர் கையில் அவ்வளோ பெரிய கன்று இருக்குது. அவன் சுடாமல் நம்மளை போய் சுட சொல்லிட்டு ஒளிஞ்சு நிற்கிறாங்க பாருங்க. மேலேருந்து சுடுறாங்க. இவன் அவ்வளோ தைரியமாக முன்னாடி போய் நிற்கிறான். நீ புரிஞ்சுக்கணும்டா லாமர், இதுக்கு தான்டா உனக்கு வந்து எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் தரல. எப்படியே நம்மளும் சுட்டுட்டே போவோம் பாருங்க. நம்ம அடிக்கிறதெல்லாம் அடி எல்லாமே இடி மாதிரி ஒரே அடியில் சாவடிக்கும். ஐயோ நம்மளை சாவடிச்சிருப்பாங்க. இங்கே போட்டாசா இந்த நடு ரோட்டில் இது மட்டும் அதையும் ஒழுங்காக கொள்ளலை. ஐயோ எப்படிங்க அவ்வளோதான் ஹெட் ஷாட்டு. அடுத்து அவனுக்கு பொறுமையா அவனுக்கு எடுத்து ஹெட் ஷாட்டு. வேறு நினச்சிருக்கானா? இல்லை, இங்கே வந்தாச்சு ஹெட் ஷாட்டு. அதான் சொன்னேன்ல, நம்ம அடிக்கிறதெல்லாம் ஒரே அடியில் தான் சாவாங்க. இந்த இங்கே முடிஞ்சு அக்ஷியோ வண்டி ஓட தெரியாமல் எஸ்கேப் ஆகிறாங்க என்கிட்டருந்து. முடிஞ்சு நம்ம தான் இங்கே. ஓகே, இப்போ நம்ம வெளியே போய் அந்த பைக் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேட போவோம். அங்கே போது பைக்கு. ஆமாம் அதுதான் நம்ம பைக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அந்த பைக்கை இப்போ சேஸ் பண்ணணும் போல. வேகமாக போவோம் அந்த பைக்குக்கு. ஃப்ராங்க்லின். ஓகே, நம்ம காரிக்கிட்ட வந்துட்டோம். சீக்கிரமாக வாயண்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பைக்கை சேஸ் பண்ண போகிறோம். அந்த கார் முன்னாடி ரத்த கரையெல்லாம் பார்க்காதீங்க. வரும்போது செஞ்ச சம்பவம் அப்படி. இப்போ நம்ம சம்பவம் செய்ய போகிறோம். ஆனால் அந்த பைக்கு காரணம், ஆனால் இந்த இப்போ கண்ணு முன்னாடி அந்த பைக்கு காரனே காணும். எங்கே போனோம்? மேப்பில் காட்டுதாவோ அந்த ப்ளூ கலர் தான் பைக்கா? அதான் மேப்பை பார்க்குறேன். மேப்பு பக்கமாக இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ வேகமாக அழுத்து கார் போக மாட்டேங்குதே. பறக்கிறோம் பறந்தே ஆகுறோம். அது ஐயோயோ குறுக்கு இந்த கௌசிக் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இடிச்சிட்டு போகிறான். இந்த வண்டியில் இதுதாங்க பிரச்சனை. இந்த வண்டியில் அவன் கண்டுபிடிச்ச பிரச்சனை. அதாவது ஒரு எபிசோட்லேயும் இப்போ நான் ஒரு புது கார் எடுக்கிறேன்னா அந்த காரில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த காரை இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த காரை மறுபடியும் ரிவர்ஸ் இதுனா ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது ரொம்ப பொறுமையாக எடுக்குது. இப்போ பாருங்கள், பார்த்துட்டேன்னா எவ்வளோ பொறுமையாக எடுக்குது. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே அந்த டப்புளி மேலே கை வச்சா அப்படியே பறக்கணும் காரு. சரி, பிடிச்சாச்சு கடைசியில். ஏதோ அந்த காரை வச்சு பிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே அந்த பைக்கை எடுத்துகிட்டு போவோம். எங்கே போக சொல்லியிருக்காங்க? கார் வாஷ் இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. சில்லறை இல்லாமல் போவோம் பைக்கை வச்சுட்டு. அப்படியே பொறுமையாக இப்போ அழுதும் ஆக்சிலேட்டர் ஸ்ட்ரைட் ரோடு தானே, ஏன் முட்டுவான்னு பார்ப்போம். இந்த பைக்கு நல்லா இருக்குது. மேபி இந்த பைக்கு நம்ம எப்படி சொல்கிறது, GTA 5 வந்து மற்ற கேம் மாதிரி இல்லை. மற்ற கேம்லலாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இல்லாக்கா சில்லற. இதுவும் GTA 5 மட்டும்தான் நடக்கும். வேறுங்க கையில் கண்ணு கண்ணா இருக்கணும், சுடக்கூட இல்லை. அதுக்கே நான் பயப்படுறீங்க. டே வேறுங்க, வண்டி என்ன பண்ணிச்சது தெரியல, அப்படியே ஏற்றிட்டு போகிறான். எப்படா அப்படி
சுட்டுக்கிட்டே போனால் நல்லா இருக்குது ஜாலியாக. பிரேக் நல்ல வேலை இப்போ சில்ட்டு எண்ணி இருப்பேன். நான் சொன்னேன்ல ஜிடிஃபைல ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒரு மாதிரி ஒரு விதமான ஸ்டைலு, ஒரு விதமான லுக்கு. அந்தந்த வண்டிக்கு அந்தந்த பிரச்சனை. இந்த வண்டிக்கு பைக்கு பிரச்சனை இல்லை, உட்காந்துருக்க டிரைவர் தான் பிரச்சனை. ரைட்டு, ஓகே, நம்ம கார் வாஷ் கிட்ட வந்துட்டோம். எனக்கு என்னமோ இந்த கார் வாஷ் வந்து பண்ணிட்டு செம்மையாக பறந்தோம். வேற லெவல் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நண்பர்களே. எப்படி பறந்தேன்? ஏய், இங்கே பாருங்க, லாமர் நிற்கிறான். எனக்கு இப்போலாம் புரிஞ்சிச்சு. அதாவது இவன் இந்த பைக்கை எடுத்துகிட்டு இவன் நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு வந்துருப்பான் போல். தம்பி நான் இந்த பைக்கை கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி திட்டிக்கிறாங்க. இதுதான் தெரிஞ்ச விஷயம் வச்சு 2 பேருக்கும் ஆக மாட்டேங்குது இப்போ வர. சரி நான் பேசிக்கிறேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பைக் எடுத்துகிட்டு போனான். டே போடா டே அப்படின்ட்டு பார்ப்போம். சரி, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. நம்ம பார்ட் 3ல் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடம் விடைபடுவது பை.